ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நாம சத்துக்கள் குறையாம அதனுடைய பச்சை நிறம் மாறாம சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தண்டுக்கீரை பொரியல் தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கீரையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணிக்கிடலாம். எப்போவுமே கீரையை கழுவுனதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும், அப்போதான் சத்துக்கள் வீணாகாமல் இருக்கும். இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா நுனியில் பூ பூத்துருக்கும். கொஞ்சம் முத்தின கீரையாக இருந்தால் அந்த பூக்கள்லாம் இருக்கும், அதை நீக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த தண்டு பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலசா இருந்துச்சுன்னா இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய தண்டாக இருந்துச்சு அப்படின்னா சாம்பாருக்குள்ளே போட்டு செஞ்சிங்கன்னா சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. கடாய் நல்லா சூடேறவும் அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடேறவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இதில் சீரகத்தை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் இதில் ஒரு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 4 பல் பூண்டை தோலோட தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பூண்டு பருக்களை கட் பண்ணி பொடிசாக சேர்க்கிறத காட்டிலும் இந்த தோலோட இப்படி நச்சு சேர்க்கும் போச்சில் அதனுடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயில் நல்லா இதை வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரியும், ஒரு 2 பச்சை மிளகாவும், 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த கீரை பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வத்தல் போட்டால் பிடிக்காது, ஒரு சிலருக்கு பச்சை மிளகா போட்டால் பிடிக்காது. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டால் காரத்துக்கு மட்டும் இல்லை, மணத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் முழுமையாக வதங்கணுங்கிறது இல்லை. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். கீரையை எந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கீரை பொரியலுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்டா நம்மளுக்கு வரும். முதல் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீரையை எப்போவுமே மூடி போட்டு சமைக்க கூடாது. முதல்ல எண்ணெயிலே நல்லா இந்த கீரையை இப்படியே பெரட்டி விடுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கடாய் ஃபுல்லாக நம்மளுக்கு இருந்தது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கால்வாசி அளவுக்கா நம்மளுக்கு மாறிடும். முதல்ல நீங்கள் உப்புலாம் எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப்ஸாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அதாவது சீனி, ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா அந்த கீரையினுடைய நிறம் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்குலாம் சேர்த்துறாதீங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு 2 விரல் நுனியில் அப்படி கிள்ளி போடுவோன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குக்காகி கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கும் அந்த கீரை. இப்போ இந்த சமயத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம். நீங்கள் முதல்ல உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு தெரியாது. அது மட்டும் இல்லை, அந்த கீரையினுடைய நிறமும் மாறிடும். எப்போவுமே கீரைக்கு நம்ம ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது. உப்பு வந்து கொஞ்சம் போட்டது மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கரிச்சது மாதிரி இருக்கும். எதுக்குன்னா கீரைக்கு அந்த அளவுக்கு உப்பு வந்து எடுபடாது. அதனால உப்பினுடைய அளவை நீங்கள் பார்த்து பக்குவமாக சேர்த்து 2-3 முறை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகவும் இந்த அளவுக்கு நல்லா குக்காய் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சோண்டு போட்டால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நிறையா போட்டால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு மீடியமாக போட்டால் பிடிக்கும். அதை பொறுத்து நீங்கள் தேங்காய் பூ சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த தண்டு கீரை வந்து வாதம் உள்ளவங்க மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒருவேளை அதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க. மற்றபடி இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த கீரை கிடைச்சிச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க. அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.